நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு மர்மமான கோட்டை. ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பான ராஜ்யமா இருந்து, இன்னைக்கு இருள் சூழ்ந்த ஆள் அரவம் இல்லாத இடிபாடுகளா மாறி போன பான்கர் கோட்டை பற்றிய இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கோட்டையை சுத்தி சொல்லப்படுற மர்மங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதையா, இல்ல நம்ம மனசு பண்ற மாயையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க இந்த இருண்ட வரலாற்றை கொஞ்சம் ஆழமா புரட்டி பார்க்கலாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் பாங்கர் எல்லைக்குள் நுழைவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. கவனிங்க, இது ஏதோ உள்ளூர் கிராம மக்கள் சொல்ற வெறும் செவிவழி செய்தி கிடையாதுங்க. இந்திய தொல்லியல் துறை, அதாவது அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா வச்சிருக்கிற எச்சரிக்கை பலகை இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அரசாங்கமே இப்படி ஒரு தடையை விதிக்குதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ரொம்பவே ஆபத்தான விஷயம் ஒளிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். பகுதி 1. தடை செய்யப்பட்ட சூரிய அஸ்தமனங்கள். பாறையில் எழுதப்பட்ட ஒரு எச்சரிக்கை. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த பான்கர் கோட்டை தான் இந்தியாவிலேயே மிகவும் அச்சுறுத்தும் இடமா பலராலும் நம்பப்படுது. பகல்ல பார்க்க ஒரு சாதாரண வரலாற்று சின்னம் மாதிரி தெரியிற இந்த இடம் இருட்ட ஆரம்பிச்சதும் எப்படி ஒரு உளவியல் ரீதியான பயத்தை உருவாக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆரவல்லி மலைத்தொடரோட மடியில எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாத ஒரு தனிமையான இடத்துல இது அமைஞ்சிருக்கு. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இங்க கூச்சல்களை விட அங்க நிலவர அந்த அமானுஷ்யமான அமைதி தான் ரொம்ப அதிபயங்கரமா பேசுது. அந்த அமைதி மெல்ல மெல்ல நம்மள அந்த இருளை நோக்கி இழுத்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். பகுதி 2. கடந்த காலத்தின் நிழல்கள். பான்கரின் எழுச்சியும் வீழ்ச்சியும். இந்த கோட்டை எப்போதுமே இப்படி ஒரு அச்சுறுத்தும் இடமா இருந்தது இல்லைங்க. இருள் இதை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பிரம்மாண்டமான பரபரப்பான அரச பரம்பரையோட வாழ்விடமா இருந்தது. 1631ஆம் ஆண்டு ராஜா பகவந்த் தாஸ் தன்னோட மகன் மாதோ சிங்கிற்காக கட்டின கோட்டை இது. பல வருடங்களா கடைகளும் கோயில்களுமா இது ஒரு செழிப்பான நகரமா இயங்கிட்டு வந்திருக்கு. ஆனா 1783ஆம் ஆண்டு அஜப்கர் பகுதியில ஏற்பட்ட ஒரு கடுமையான பஞ்சம் ஒட்டுமொத்த மக்களையும் அழிச்சிடுச்சு. இன்னைக்கு ஒரு காலத்துல களைகட்டின சந்தைகளும் பெரிய பெரிய கோயில்களும் மனிதர் நடமாட்டமே இல்லாம வெறும் கற்களாவும் இடிபாடுகளாவும் தான் நிக்குது. ஒரு அழகான வரலாற்று நகரம் எப்படி ஒரு மர்ம நகரமா மாறுச்சு அப்படிங்கறதோட தொடக்கமே இதுதான். பகுதி 3. இரட்டை சாபங்கள், மாந்திரீகம், மோகம் மற்றும் பேரழிவு. இது எப்படி உருவானதுன்னு இப்ப பார்ப்போம். வரலாற்று பதிவுகள் என்னவோ பஞ்சத்தையும் நோயையும் தான் காரணமா சொல்லுது. ஆனா உள்ளூர் மக்கள் இந்த கோட்டையோட அழிவுக்கு காரணமா நம்புறது ரெண்டு பயங்கரமான சாபங்களை தான். ஒரு பக்கம் துறவி பாலாநாத்தோட நிழல் சாபம், இன்னொரு பக்கம் மாந்திரிகன் சிங்கியாவோட சூனியம். இந்த கோட்டையை கட்டும்போது பாலாநாத் அப்படிங்கிற ஒரு துறவிக்கிட்டு மன்னர் அனுமதி வாங்கினார். கோட்டையோட நிழல் எந்த காரணத்தை கொண்டும் எம் வீட்டின் மேல விழக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நிபந்தனையோட துறவி அனுமதி கொடுத்தார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கியா அப்படிங்கிற ஒரு மாந்திரிகன் பான்கர் கோட்டையோட அழகிய இளவரசி ரத்னாவதி மேல ஒரு தீராத மோகத்துல இருந்தான். இந்த ரெண்டு கதைகளுமே கோட்டையோட அழிவுக்கு மக்கள் சொல்ற ரெண்டு வெவ்வேறு கோணங்கள். இதுல இந்த மாந்திரீகன் சிங்கியாவோட கதை ரொம்பவே இருண்டதுங்க. இளவரசிய அடையணும்னு ஆசைப்பட்டு அவங்க பயன்படுத்துற வாசனை திரவியத்துல அவன் சூனியம் செஞ்சான். ஆனா இத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இளவரசி அந்த திரவியத்தை ஒரு பெரிய பாறை மேல வீசிட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? சூனியம் செய்யப்பட்ட அந்த பாறை வேகமா உருண்டு போய் அந்த மாந்திரிகனையே நசுக்கி கொன்னுடுச்சு. அப்படி சாகும் தருவாயில இந்த கோட்டையில இருக்கிற எல்லாரும் அழிஞ்சு போவாங்க, அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு ஒரு ரொம்ப பயங்கரமான சாபத்தை அவன் கொடுத்தான். இன்னொரு கதையான துறவி பாலநாத்தோட விஷயம் இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. மாதோ சிங்கோட வாரிசுகள்ல ஒருத்தர் கோட்டையை இன்னும் பாதுகாப்பா மாத்தணும்னு சொல்லி அதோட சுவர்களை ரொம்ப உயரமா கட்டினார். அப்படி கட்டின அந்த பிரம்மாண்டமான கோட்டையோட நிழல் பாலாநாத்தோட குடில் மேல விழுந்துருச்சு. கொடுத்த வாக்குறுதி மீறப்பட்டதால துறவியோட சாபம் பலிச்சது. கோட்டை கொஞ்ச காலத்திலேயே முற்றிலுமா அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இந்த பேரழிவை கொண்டு வந்தது துறவியோட கோபமா இல்ல அந்த மாந்திரிகனோட சூனியமான? எது உண்மைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. பகுதி 4. இருளில் ஒலிக்கும் எதிரொலிகள், முக்கியமா சூரியன் மறையும் போது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் பயங்கரமான விஷயம் என்னன்னா, ஒரு இருண்ட பாதையில கையில ஒரு சின்ன டார்ச் வெளிச்சத்தோட நீங்க நடந்து போறதா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அங்க நடந்ததா சொல்லப்படுற ஒரு நிஜ சம்பவம் இது. மாலை நேரம் கோட்டையில இருக்கிற சோமேஸ்வர் கோயிலுக்கு பக்கத்துல ஒருத்தன் தன் நண்பர்களோட மலையில இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். திடீர்னு அவன் விசித்திரமா கத்துறான், வைத்திய பிடிச்ச மாதிரி ஓடுறான். கடைசியா கோயில் சுவத்துக்கிட்ட அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவன் சொன்ன விஷயம் தான் பகிர்ந்து இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் அவன் முதுகுல ஏறி அவன் கழுத்தை திருக முயன்றதுன்னு அவன் சொன்னான். அதை விட ரொம்ப விசித்திரமான இன்னொரு சம்பவமும் இருக்கு. ஒரு ஆள் அரவமில்லாத பாதையில நடந்து வர ஒரு பயணியிடம் ஒரு சின்ன பையன் உதிரி பூக்களை விற்க வர்றான். அந்த பயணி அவங்கிட்ட பூக்களை எதுவும் வாங்காம அப்படியே கடந்து போயிடுறார். ஆனா
பல மணி நேரம் கழிச்சு அவர் வீடு திரும்பினப்போ மூடி வைக்கப்பட்டிருந்த அவரோட பைக்குக்குள்ள அந்த புதிய பூக்கள் எப்படி மர்மமான முறையில வந்துச்சுங்கிறது யாருக்கும் விளக்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சியாவே அமைஞ்சது. அவங்க மனிதர்கள் கிட்ட பேசுறாங்க, அவங்களுக்கு பின்னாடியே நடக்கிறாங்க, ஆனா திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க. இந்த வார்த்தைகளை சொன்னது வேற யாரும் இல்லைங்க, பேங்கர் கோட்டையோட வாயில்ல காவலுக்கு இருக்கிற ஒரு காவலாளி தான் இதை சொன்னாரு. அந்த பகுதியை பாதுகாக்கிற காவலாளிகளே ராத்திரியில கோட்டைக்குள்ள தங்குறதுக்கு பயப்படுறாங்க. மனிதர்களை போலவே நடமாடுற ஏதோ சில அமானுஷ்ய ஆற்றல்கள் அங்கே இருக்குன்னு அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க. கோட்டையோட பாழடைந்த மேல்தளங்கள்ல கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு அறை இருக்கு. அங்க வர ஒரு உள்ளுருவாசி ஜின் பிரேத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமானுஷ்ய சக்தியை திருப்திப்படுத்துறதுக்காக தரையில சிகரெட்டுகளை பத்திர வச்சு காணிக்கையா வைக்கிறாரு. இருள மூழ்கிய யாருமே இல்லாத ஒரு தனிமையான அறையில தரையில எரியிற ஒரு சிகரெட்ல இருந்து மெல்ல எழும்புற புகைய ஒரு கணம் மனசுல நினைச்சு பாருங்க. இது அங்க இருக்கிற மக்களோட ஆழமான பயத்தையும் அந்த இடம் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான் காட்டுது. பகுதி 5, மனதின் மாயை, இருளில் ஒளிந்திருக்கும் தர்க்கம். சரி, இதுவரைக்கும் நாம கேட்ட கதைகளும் சம்பவங்களும் உண்மையிலே அமானுஷ்யமானது தானா, இல்ல மனித மனம் இருளையும் தனிமையையும் பார்த்து பயப்படும் போது உருவாக்குற வெறும் மாயைகளா? இது எதை காட்டுதுன்னா, தர்க்க ரீதியா பார்த்தா கோட்டையை சுத்தி எந்த ஒரு கிராமமோ மக்கள் நடமாட்டமோ கிடையவே கிடையாது. இந்த அதீத தனிமை இயல்பாகவே நமக்கு ஒருமித நடுக்கத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அங்க மின்சார வசதியும் இல்ல, முழுமையான இருள் மட்டும்தான். வெறிச்சோடிய கல் சுவர்களுக்கு நடுவுல ஒரு சின்ன பூச்சியோட சத்தம் கூட ரொம்ப பெருசா எதிரொலிச்சு ஒரு அமானுஷ்யமான குரல் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் மேல பக்கத்திலே சரிஸ்கா புலிகள் காப்பகம் இருக்கிறதால ரொம்ப ஆபத்தான வனவிலங்குகள் ராத்திரியில இங்க சுதந்திரமா சுத்தி திரியுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை அது வெறும் காற்றின் சத்தமா இருக்கலாம், இருளோட அமைதியா இருக்கலாம், இல்ல வனவிலங்குகளோட நடமாட்டமாவே கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அங்க தங்கியவங்க மறுபடியும் பழையபடி இயல்பான மனிதர்களா திரும்பி வந்ததே இல்லைன்னு உள்ளூர் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் சத்தியம் செஞ்சு சொல்றாங்களே, அது ஏன்? மனித மனசோட பயம் நிஜமாகுதா, இல்ல அந்த இருட்டுல நமக்கு தெரியாத வேற ஏதோ ஒண்ணு விழிச்சுக்குதா? நீங்களே முடிவு பண்ணுங்க.